குருவை போலவே சீஷன் என்பவன் குருவை போலவே தமக்காய் வாழாமல் தன்னை தருவானே. என்னோட கூட பாடுங்க. தமக்காய் வாழாமல் தன்னை தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதீனமும். பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதீனமும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி பாடுவோமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன். சொல்லுவோமா? விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன். மண்ணின் வாழ்வையும் குப்பைய எண்ணுகிறேன். இந்த வாழ்வையும் குப்பைய எண்ணுகிறேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன். உண்மை உள்ளவன் என்றழைத்தீ. விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன். உண்மை உள்ளவன் என்றழைத்தீ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜீசஸ். இந்த பாடல்ல ஒரு வரி நீங்க பாத்தீங்கன்னா, உண்மையுள்ளவன் என்று கர்த்தர் அழைத்தார். யார? உண்மையுள்ளவனா இருக்கிறவனை பார்த்து கர்த்தர் அழைக்கிறார். பவுலை அவர் அழைக்கும் போது அவன் உண்மையுள்ளவனா இல்லை. He was not faithful. He was unfaithful to Jesus. In fact, he was killing people. But Paul is saying, என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி என்னை இந்த கனமான ஊழியத்திற்கு அழைத்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க பிரியமானவர்களே, நீங்க பலவீனமா இருக்கலாம், உங்களிடத்துல ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். கர்த்தர் உங்களை அழைக்கிற வார்த்தை, பராக்கிரமசாலியே பராக்கிரமசாலியே, உண்மையுள்ளவனே. நாம் உண்மை இல்லாத இருந்த அந்த பட்சத்திலும் கர்த்தர் நம்மை உண்மை உள்ளவன் என்று எண்ணி, அல்லது நீங்க ஃபெய்த்ஃபுல்லா இருப்பீங்க அப்படின்றத நம்பி உங்களை அழைச்சா, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? உண்மையுள்ளவர்களாய் நம்ம இருக்கிறோமா? அல்லது கர்த்தரை விட்டுட்டு உலகத்திற்கு பின்னாடி போய் கொண்டிருக்கோமா? உலகத்தில் இருக்கிற அசுத்தங்களுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கோமா? கர்த்தாவே, இன்று நீர் எங்களோடு கூட பேசும்படியாக நான் செபிக்கிறேன். உம்முடைய சித்தம் நடைபெறட்டும். இந்த விஷயங்க இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட். எத்தனை பேருக்கு நேற்றுலாம் டவுட் பயங்கரமாக வந்துச்சு? டவுட்டே இல்லைண்ணா, 100% கிளியர் அப்படின்றீங்களா? யாருக்கெல்லாம் டவுட்? எதாவது டவுட்? ஷைனி எதாவது டவுட் இருக்கா? ஷைனி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வேற யாராவது? ரமலா, எல்லாம் புரிஞ்சிச்சாமா? யாருமே சவுண்டு கொடுக்க மாட்டீங்க. வாட் ஹேப்பன்? தம்ஸ் அப். புரிஞ்சிச்சு. யாராவது சம்மரைஸ் பண்ணுங்க. ஈவ்லின், நேற்று என்ன பார்த்தோம் சொல்லுங்க. ஈவ்லின் ஆர் கெவின்சன் ஏதோ சொல்ல வந்தியாப்பா? சீக்கிரம் சீக்கிரம். Spirits will come to ruin us. அதுதான் இந்த legion topic. First, evil spirits are powerful than any Christless human. அது பார்த்தோம். It has power but has zero authority. கரெக்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல் கண்ட்ரோல் எடுக்கும். அதுக்கப்புறம் பார்ஷியல் கண்ட்ரோல் இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் பிட்வீன் சூசைடல் தாட்ஸ். ஓகே. ஸோ ஓகே, தேங்க்ஸ்மா.
ஸோ 3 ஸ்டேஜஸ் பார்த்தோம். 3 ஸ்டேஜஸ்னால் இதுக்கப்புறம் இது அந்த ஸ்டேஜஸ் இல்லை. ஓகேயா? சில பேரை முழுசாக கண்ட்ரோலில் எடுத்துக்கும். ஓகேயா? நான் டீமனைஸ்ட் இல்லை இது வேறு இதில் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஓகே, டீமனைசேஷன் ஆர் பொசஷன். ஓகேவா? பொசஷன் அந்த ஸ்டேஜஸ். ஓகேயா? இப்போ லேகியோன் பிசாசு பிடித்தவன் முழுமையாக பிசாசோட கண்ட்ரோலில் தான் இருந்தான். ஓகேயா? இன்னொரு கண்ட்ரோல் வந்து அடிக்ஷன். இதை வந்து கிறிஸ்டியன் வேர்ல்டில் இல்லை பாஸ்டர்ஸ்லாம் எப்படி பேசுவாங்கன்னா, கட்டப்பட்டிருக்கு, இவன் கட்டப்பட்டிருக்கான். ஓகே, என்னோட கூட வாசிங்க லூக்கா. இன்னைக்கு இந்த 2வது வகையாக கட்டப்பட்டிருக்கிற ஒரு காரியம், அல்லது 2வது வகையாக அடிக்ஷனில் இருக்கிற ஒரு 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 ஸ்டேட், ஒரு நிலை. ஓகே, இந்த இதில் நிறையா பேர் இருப்பாங்க. இப்போ இங்கே இருக்கிறவங்கள கூட நிறையா பேர் இந்த இதில் இருக்கலாம், எனக்கு தெரியாது, இருக்கலாம். சரியா? இதெல்லாம் நம்ம குறங்கட்டும். சரியா? முழுமையாக நம்மளுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் இதில் ஒரு ஸ்பாட் இருக்கக்கூடாது, ஒரு ரிங்கிள் இருக்கக்கூடாது, ஒரு பிளமிஷ் இருக்கக்கூடாது, கரை, திரை, குற்றம் எதுவும் இருக்கக்கூடாது. எல்லா அசுத்தங்களும் என் ஆவி, ஆத்மா, சரீரத்துலேருந்து போயிடணும். ஓகேவா? பரிசுத்தமாக இருக்கணும் நம்ம. சரியா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? சில பேர் பார்ஷியலாக, நேற்று அதை தான் கொஞ்சம் எடுத்தேன், இன்னைக்கு கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். வாசிங்க லூக்கா 13:11. ஜீசஸ் வந்து தேவாலயத்துக்கு போகிறாரு, ஜப ஆலயத்துக்கு போகிறாரு. ஜப ஆலயத்தில் ஒரு லேடி வராங்க. இந்த லேடி வந்து கூனியாக இருக்கிறாங்க. பார்த்துருக்கீங்களா? முதுகு தண்டு வந்து வளைஞ்சிரும். நிறைய பேர் இருப்பாங்களே ரோட்லலாம், எனக்கு இப்போ நிறையா பாட்டிமார்கள், தாத்தாமார்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அப்படி முதுகு தண்டு அப்படியே வளைஞ்சி அப்படியே நடந்து வருவாங்க கஷ்டப்பட்டு. அவங்க வாழ்க்கையில் வானத்தை, சூரியனெல்லாம் பார்க்கவே முடியாது இல்லையா? வானத்தை நோக்கி பார்க்கவே முடியாது. அப்படியே கூனியாவே மாத்திருச்சு. எவ்வளோ வருஷம்? வாசிமா அந்த வருஷம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். எவ்வளவுனா கொஞ்சம் கூட நிமிர முடியாது. ஓகே, எவ்வளவும் கூனியாகவே இருந்தா. கூனி அப்படியே. ஓகே, இந்த கூன் எப்படி வந்துச்சு? இந்த பிசிக்கல் டிசபிலிட்டி எப்படி வந்துச்சு? பிகாஸ் ஷீ வாஸ் பவுண்ட் பை அ ஸ்பிரிட். அந்த ஸ்பிரிட்டோடைய நேம் என்ன? காமன் நேம் தான் சொல்லப்பட்டிருக்கு, ஆக்சுவல் நேம் சொல்லலை. காமன் நேம் என்னது? ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபர்மிட்டின்னு போட்டிருக்கோம் இங்கிலீஷில் இல்லையா? தமிழில் என்ன? பலவீனப்படுத்துகிற ஆவி. ஓகே, சில பேர் கை வராது. சரியா? சில பேருக்கு அந்த பிரெயினில் ஒரு பகுதி மட்டும் வேலை செய்யாது, ஸ்ட்ரோக் இல்லையா? பேரலிட்டிக்காக இருப்பாங்க சில பேர். சரியா? ஓரல் ராபர்ட் சொல்லுவார், டெரிக் பிரின்ஸும் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, மோஸ்ட் ஆஃப் த பேரலிட்டிக், ரொம்ப கிரிப்பிள் ஆகிறவங்க, இந்த சந்திரரோகினா காக்கா வலிப்பு வரவங்க, இழுத்துக்கும் பார்த்துருக்கீங்களா? இவங்களுக்கெல்லாம் டீமன் அட்டாக் மேக்ஸிமமாக இருக்கும், டீமன் அட்டாக். சரியா? ஸோ அதே மாதிரி இந்த முதுகு தண்டு ப்ராப்ளம் இருக்குது பாருங்க, இவங்களுக்கெல்லாம் கூட இந்த பிரச்சனை இருக்கும். பிசாசு வந்து அவங்கள ஒரு பகுதியில் மட்டும் கட்டி வச்சிருவான். எந்த பகுதி? முதுகெலும்பை கட்டி வச்சுட்டான், கையை கட்டி வச்சிருவான், கண்ணை குருடாக்கிடுவான். ஓகே, வாயை கட்டிடுவான். ஊமையான பிசாசை நேற்று பார்த்தோம் இல்லையா? ஊமையான ஒரு பிசாசை துரத்தினார் கடவுள். ஊமையன் பேசினான்னு சொல்கிறாங்க. அப்போ வாயை கட்டிட்டான் பாருங்க. காது கேட்காதபடிக்கு டம் ஸ்பிரிட் காதை கட்டிடும். சரியா? கட்டி வைக்கிறது தான் பிசாசோடைய குணம். ஓகே, உங்களை ஒரு விஷயம் பண்ணாதபடிக்கு உங்களை கட்டி வச்சிரும். சரியா? பிசாசு அட்டாக் இருக்கிறவங்க ஃபிசிக்கலாக மாத்திரம் இல்லை, ஸ்பிரிச்சுவலாகவுமே கட்டப்பட்டிருப்பாங்க. பைபிள் வாசிக்க முடியாது, ஜபம் பண்ண முடியாது. ஓகேவா? என்னதான் பைபிள் வாசித்தாலும் ஒன்றுமே புரியாது. ஆனால் காலேஜ் படிப்பில் கோல்டு மெடலிஸ்ட் பைபிள் படித்தாங்கன்னா 0, ஒன்றுமே புரியாது. ஏதாவது புரியலன்னா டவுட் கேளுங்கன்னு நான் சொல்லுவேன். டவுட்டு கேட்குறதுக்கு கூட என்ன டவுட்டு கேட்குறதுன்னு தெரியாது அவங்களுக்கு. புரியுதா? எந்த அளவுக்கு அவங்களோட மைண்டு கட்டப்பட்டிருக்கும் பாருங்க. அதான் 2 கொரிந்தியர் 4:4, 2 கொரிந்தியன்ஸ் 4:4 என்ன போட்டிருக்கு? பிசாசு வந்து, சேட்டன் வந்து அவங்களோட மைண்டை கட்டி வச்சிருவான். ஹீ வில் பைண்ட். இங்கிலீஷில் எப்படி இருக்கு? ஹீ வில் பைண்ட் தேர் மைண்ட். பைண்ட் ஆகிடும். யோசிக்கவே முடியாது அவங்களால.
ஒரு ஏத்திஸ் கிட்ட போயிட்டு கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா, நீ பாடுறா, வானத்தை பாடுறா, சூரியனை பாடுறா, சந்திரன் பாடுறா, உன்னை பாடுறா, உன்னை எப்படி படைச்சிருக்காரு பாடுறா. நீ வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல படைக்கப்பட்டிருக்க முடியாது இல்லையா. ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து ஒரு கேஆஸ் தான் உண்டாகுமே தவிர ஒரு வந்து ஒழுங்கின்மை தான் உண்டாகும். ஒரு ஆக்சிடென்ட்ல நல்லா இருக்கிற பஸ்ஸு பீஸா ஆகிற வாய்ப்புகளுக்கு, பீஸா இருக்கிற ஒன்று நல்லா பஸ்ஸா ஆக்சிடென்ட்ல நல்ல பஸ் ஆயிடுச்சு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? தேர் இஸ் அ ரூட் காஸ் ஃபார் சம்திங் இல்லையா. ஒரு பிக் பேங்னால எப்படி உண்டாயிருக்கும் எல்லாமே. நீ யோசிடா, லாஜிக்கல் திங்கிங் யோசினா. நீ தான் யோசிக்க மாட்ற, நீ சயின்ஸை பிலீவ் பண்ண மாட்ற. சயின்ஸை பிலீவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இன்ஃபேக்ட் யூ ஷுட் நாட் பிலீவ் சயின்ஸ். சயின்ஸ் இஸ் சம்திங் தட் which gives evidence for what is happening. இங்கே என்ன இப்போ கிராவிட்டியை ப்ரூவ் பண்ணாரா இல்லையா? நியூட்டன் ப்ரூவ் பண்ணாரா இல்லையா? ஒரு ஆசிலேஷன் இதை வச்சு ப்ரூவ் பண்ணாரு. ஆப்பிள் கீழே விழுது, இங்கே ஒரு புவியீர்ப்பு சக்தி இருக்குது, ப்ரூவ் பண்ணாரு. எனி அப்சர்வபிள் எவிடன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் சயின்ஸை ஒத்துக்கிறீங்க, கரெக்டா? ஆனால் எவல்யூஷன், சயின்ஸில் எவல்யூஷன் ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. டைனோசர் வந்து எப்படி வந்துச்சு? மீன்லேருந்து டைனோசர் வந்துச்சு. மீன் எப்படி வந்துச்சு? ஒரு குரோமோசோம் இருந்துச்சு, அந்த குரோமோசோம்லேருந்து வந்துச்சு. ஒரு செல்லு உயிரினம் இருந்துச்சு, அதுதான் ஃபஸ்ட்டு லைஃபு. அதுக்கப்புறம் அந்த ஒரு செல் உயிரினம் 2 செல் உயிரினமாக மாறுறதுக்கு 1000 வருஷம் ஆயிடுச்சு. சரி, 1000 வருஷம். இஸ் இட் அன் அப்சர்வபிள் எவிடன்ஸ் தேர் ஃபார் திஸ் பர்டிகுலர் தியரி அப்படின்னு டார்வின் தானே அவர் பேர். டார்வின் கிட்ட கேட்டால் அப்சர்வபிள் எவிடன்ஸ் கிடையாது. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, அப்படியே சயின்ஸுக்கு போயிட்டோம். சரி, ஓகே. பிசாசு அவங்க மைண்டை, ஏத்திஸ்ட் மைண்டையோ இல்லை விக்கிரகத்தை வணங்குறவங்களுடைய மைண்டை கட்டி வச்சிரும். உங்களுக்கு எவ்வளோ தான் சொல்லுங்கள், புரியவே புரியாது. இல்லை, இதுலேயும் கடவுள் இருக்கலாம், இப்படியும் கடவுள் கிரியேட் செய்யலாம், அப்படியே கடவுளையே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிடுவாங்க. கடவுள் வந்து இந்த சின்ன கீபோர்டில் தங்க முடியும் அப்படின்னு பிலீவ் பண்ணுவாங்க. ஆனால் கடவுள் சொல்கிறார், நான் தங்க மாட்டேன்பா, நான் தங்க மாட்டேன்றவர். அவர் வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடின்னு போட்டிருக்கு ஏசாயா 66:1-2 இல்லையா. அவர் எப்படி இந்த கீபோர்டில் வந்து வாசம் பண்ணுவார்? எப்படி இந்த கேமராவில் வந்து வாசம், எப்படி மைக்கில் வந்து வாசம் பண்ணுவார்? பண்ண முடியாது, பண்ண மாட்டார். வாட் இஸ் த நீட்? நோ நீட். அவர் வாசம் பண்ணோன்னா உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுறாரு. ஆவியானவர் மூலமாக உங்களுக்குள்ளே ஊற்றப்படுவார், உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். நமக்குள்ளே பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர மற்ற இடங்களில் அவர் அங்கே தான் இருக்கிறார். அங்கே மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வர வச்சிடாதீங்க. ஓகேயா? பைபிளில் கிளியராக ஒரு வார்த்தை இருக்கும், சரியா? அவன் கட்டப்பட்டிருக்கிறான். ஓகேயா? லூக்கா இதிலே வாசிங்க. லூக்கா 13:16 ஜீசஸ் சொல்வார், பிசாசு 18 வருஷமாய் கட்டின இந்த ஸ்திரீயை நான் கட்டவிழ்க்க கூடாதா? நான் அதை கட்டி வச்சிருக்கான் பிசாசு, இதை நான் அப்போ நான் ஜெபம் பண்ணும்போது நீங்கள் கவனிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. கட்டவிழ்க்கிறேன் இயேசுவின் நாமத்தில்னு சொல்லுவேன். ஓகேயா? பிசாசு உங்களை ஒரு விஷயத்தில் கட்டி வச்சிருக்கோம். ஒரு ஆசீர்வாதம் எப்போ பார்த்தாலும் தடையாகவே இருக்கும் உங்களுக்கு. ஓகேயா? கட்டி வச்சிருக்கோம். ஹூ நோஸ், யாராவது பில்லி சூனியம் கூட வச்சிருக்கலாம். பில்லி சூனியம் வச்சா கட்டிடுவாங்கன்னு அர்த்தம். ஓகேயா? குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு பில்லி சூனியம் வைப்பாங்க, கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு பில்லி சூனியம் வைப்பாங்க. இந்த பையனுக்கு கை கால், யாரெல்லாம் இன்றைக்கி ஆக்டிவிட்டி பண்ணீங்க? 1 hour பார்க்கலனாலும் ஒரு 10 நிமிஷம் பார்த்தனா சாட்சி 0. அப்பா 2-3 பேர், வெரி குட். ஃபுல்லாக பார்த்துட்டிங்களா? 3 பேரும்? 4 பேர், வெரி குட். ஃபுல்லாக பார்த்துட்டிங்களா? சரி. அதில் அந்த குடுகுடுப்பக்காரன் சொல்கிறான் பாருங்களேன், ஹி இஸ் எ மீடியம். ஓகேயா? அந்த கல்லறைக்கு போய் ஏதோ மை வச்சு அந்த பன்னீர் ரத்தம் இதெல்லாம் வச்சு ஏதோ அந்த படையெல்லாம் வச்சு ஹீ வில் வர்ஷிப் ஜக்கம்மாவை வணங்குவான் போல். அவனுக்கு அப்போ வந்து அவருக்கு வந்து அப்போ வந்து தெரியாது அந்த ஜக்கம்மா வந்து ஒரு பிசாசு அப்படின்னு தெரியாது. சரியா? ஜக்கம்மா வந்து கடவுள். ஜக்கம்மாவுக்கு ஒரு சிலை, அதை வைத்து வணங்கி கொண்டு இருக்கிறார். ஓகேயா? ஆந்திராலேருந்து வருவாங்க இந்த குடுகுடுப்புக்காரவங்களாம். சரியா? இவங்க ஒரு கம்யூனிட்டி. ஓகே, இந்த கம்யூனிட்டியில் இருக்கவங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் குடுகுடுப்பை இந்த ஒர்க்கை தான் பண்ணுவாங்க. சரியா? தே ஆர் மீடியம். இவங்க இப்படி பண்ணிக்கிட்டே இருந்து படையலை வச்சுட்டு இவங்க பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஈவில் ஸ்பிரிட் வந்து அப்படியே இறங்குமா, அப்படியே இறங்கி இவங்க வாயிலிருந்து வார்த்தைகளை கொடுக்கும். ஓகே, வார்த்தைகளை கொடுக்கும். அப்படியே வில்லேஜ்குள்ளே வந்துடுவாங்களாம். அப்படி அந்த சாட்சியை நீங்கள் கேட்டு பாருங்கள், அவர் சூப்பராக சொல்லுவார். சரியா? அவர் பொய் சொல்லணும்னு எந்த அவசியமே கிடையாது. அது எதுவும் செட்டப்பான ஒரு சாட்சி கிடையாது. உண்மையாக அவர் குடுகுடுப்பக்காரனாக இருந்தவர்.
சரியா? அப்படியே ஊருக்குள்ளே வருவார், அந்த பிசாசை அப்படியே அவங்க மேலே பெற்றுக்கொண்டு அப்படியே சாப வார்த்தைகள் பேசுவாங்க. அப்படியே உனக்கு இப்படி நடக்கும், இந்த வீடு மேலே சாபத்தை கூற வேண்டியது, குடுகுடுப்பு அடித்து தூங்குறவங்களாம் எழுப்பிடு வரான், எழுப்பி இந்த சாப வார்த்தைகளை கூப்பிட வேண்டியது, அப்படி கூப்பிட வேண்டியது. சாம் ஜபுதுரை, நல்ல பாஸ்டர் சாம் ஜபுதுரைன்னு ஒரு பாஸ்டர் இருக்கார். அவர் சொன்னார் ஒரு வாட்டி, ஒரு நாய் வந்து குடுகுடுப்பக்காரன் வந்துச்சுன்னா அவர் வீட்டு நாய் வந்து குலைச்சிக்கிட்டே இருந்துச்சான். போய் அவரை பார்த்து குலைச்சிதான். இந்த குடுப்புக்காரன் ஏதோ பண்ணிட்டான் போல, ஓகே, மை தடவி ஏதோ பண்ணுவாங்க, சரியா? அப்படி பண்ணும்போது அந்த நாய் வாய் கட்டப்பட்டுருச்சு. யூ வில் நாட் பிலீவ் திஸ் ஹேப்பன்ட். ஓகே, நாய் குலைக்க மாட்டேங்குது, சாப்பிட மாட்டேங்குது, எதுவுமே பண்ண மாட்டேங்குதான். கம்முன்னு வந்து உட்காந்துச்சான். அங்கே குடுகுடுப்பக்காரன் நிற்கிறத இவங்க வீட்டில் இருக்கவங்க பார்த்துருக்காங்க. இவன் என்ன பண்ணிட்டான், வாயை கட்டிட்டு போயிட்டான். ஓகே, சாம் ஜபுதருடைய அக்கா வந்து கேட்கும் போது, நாய் ஒன்றுமே சாப்பிட மாட்டேங்குது, நம்ம வீட்டு பெட்டு வந்து எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது, குலைக்க மாட்டேங்குது, அப்படியே கம்முன்னு உட்காந்துருக்கான், அவன் குடுகுடுப்பக்காரன் ஏதோ வாயை கட்டிட்டான் போல அப்படின்னு. யார் வீட்டில் வந்து யார் வாயை கட்டுறது? இயேசு இருக்கிற வீட்டில் இங்கே வா அப்படின்னு நாயை கூப்பிட்டு தண்ணி எடுத்து ஜெபம் பண்ணி வாயில் தெளிச்சு, இயேசு நாமத்தில் உன்னை கட்ட விழுக்கிறேன் சொல்ல அடுத்த செகண்ட் நாய் கொலைக்குது, சாப்பிடுதான். ஹல்லேலூயா, ஆமென். நாயையே கட்ட விழுக்கிற கர்த்தர் உங்களை கட்ட விழுக்க மாட்டாரா? கட்ட விழுப்பார். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்மளுடைய திங்கிங் வந்து கட்டப்பட்டிருக்கும். பைபிள் வசனம் புரியாது, ஜெபம் பண்ணவே முடியாது உங்களால். 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவீங்க, 20 நிமிஷம் ஜெபம் பண்ணுவீங்க, அதுக்கு மேலே என்னதான் முக்குங்க, நடக்கவே நடக்காது. முடியல, எதுக்கு ஜெபம் பண்ணுறதே தெரிலண்ணா, கட்ட விட்டுருக்கீங்க. ஓகேயா, நல்லா கவனிங்க. ஓகே, ஒரு ஊமை நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். மார்க் 11 வாசிங்க. மார்க் 11:2 ஜீசஸ் வந்து 2 பேரை கூப்பிடுவார். 2 சீஷர்களை, வாங்கப்பா 2 பேர் வாங்க அப்படின்னு. 2 பேர் வருவாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க டே நேராக போனீங்கன்னா ஒரு கிராமம் இருக்கும், யாருக்கிட்டையும் பேசாமல் போனோம், சரியா? வளன்னு பேசிட்டு நேராக போனீங்கன்னா ஒரு கிராமம் இருக்கும். அந்த கிராமத்தில் ஒரு கழுதையும் ஒரு கழுதை குட்டியும் இருக்கும். அந்த கழுதை குட்டி கட்டப்பட்டிருக்கும், அதை அவிழ்த்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவார். வாசிக்கிறியா? லாஸ்ட் லைன் மட்டும் வாசி, லாஸ்ட் 2 லைன் மட்டும் வாசி. 11:2. மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறி இராத ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். நம்மளுடைய வேலை என்னது? ஒரு டிசைப்பிளோட, ஜீசஸோட டிசைப்பிளோட வேலை என்னது? யாராவது கட்டப்பட்டிருந்தாங்கன்னா கட்டவிழ்க்கணும், அதான் வேலை. இதுதான் ஸ்பிரிச்சுவல் ட்ரூத், புரியுதா? ஏதாவது கட்டப்பட்டிருந்ததுன்னா அவங்க ஜெப ரெக்வெஸ்ட் சொன்னாங்கன்னா உண்மையாக உட்காந்து அந்த கட்ட விழுக்கப்படணும்னு ஜெபம் பண்ணணும், சரியா? பிசாசு கட்டி வைப்பான், நம்ம கட்ட விழுக்கணும். அந்த கழுதை இயேசுக்கு சொந்தமான கழுதை, ஓகேவா? ஸோ கழுதைனா ஐ டோன்ட் மீன் யூ, ஓகே? தேர் ஆர் பீப்புள் who are not at all useful for Jesus Christ. ஒருவரும் ஏறிடாத கழுதை, யூஸே இல்லை. ஏன் யூஸே இல்லை? கட்டப்பட்டிருக்கு. உங்கள் கையை கட்டி வச்சிட்டாங்கன்னா இந்த கை உங்களுக்கு பயன்படுமா? பயன்படாது. அதே மாதிரி நீங்கள் கட்டப்பட்டிருந்தீங்கன்னா நீங்கள் இயேசுக்கு பயன்படவே மாட்டீங்க. யாருமே உங்களை பயன்படுத்த முடியாது. யூ வில் நாட் பி யூஸ்ஃபுல் ஃபார் எனி ஒன், சரியா? பிசாசு பயன்படுத்துகிறான்னு அர்த்தம். அப்போனா தேவனுக்கும் தேவனுடைய மினிஸ்ட்ரிக்கும் நீங்கள் பயன்படலைன்னா கட்டப்பட்டிருக்கீங்க. சீரியஸாக சொல்கிறேன், கட்டப்பட்டிருக்கீங்க. ஆனால் நான் வந்து சுவிசேஷம் சொல்லலான்னு நினைக்கிறேன்னா கரெக்டாக எங்கள் அம்மா கிட்ட சொல்லும் போது எங்கள் அம்மா சாப்பிட கூப்பிட்றாங்களா, சாப்பிட போயிடுறேன். சாப்பாட்டுக்கா? கட்டப்பட்டிருக்க. நீ சுவிசேஷம் சொல்கிறதுக்கு வெக்கப்படுற, கட்டப்பட்டிருக்க. பயத்தினால கட்டப்பட்டிருக்க, வெக்கத்தினால கட்டப்பட்டிருக்க. தேர் இஸ் அ ஸ்பிரிட் கால்டு ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர், தெரியுமா? ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர். ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர் வந்துன்னா பயந்துக்கிட்டே இருப்பீங்க. எதை பார்த்து? செவுத்தை பார்த்து பயப்படுவீங்க, ஓகேவா? தண்ணியை பார்த்து பயப்படுவீங்க. ஃபோபியான்னு சயின்ஸில் சொல்லிடுவாங்க, ஹீலும் பண்ண மாட்டாங்க, சும்மா சொல்கிறவாங்க. ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர் இருக்குது, தெரியுமா? வேதத்தில் பைபிளில் இருக்குது. 2 தீமோத்தி 1:7 நீங்கள் வாசிச்சிங்கன்னா தேவன் நமக்கு பயப்படுகிற ஆவியை தராமல்னு இருக்கும். ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர்னு இருக்கும் இங்கிலீஷில். தேர் இஸ் அ ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர். ஒரு விஷயத்துக்கு மட்டும் உங்கள் வாழ்க்கையில் பயம் இருக்கும். ஒரு அனிமலுக்கு, ஒரு பேர்டுக்கு, ஒரு கம்ப்யூட்டரை பார்த்து பயப்படுவாங்க சில பேர், ஓகேவா? ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து, ஏசியை பார்த்து பயப்படுவாங்க. என்னோடய ஒய்ஃப்க்கு வந்து இந்த கட்டு இருந்துச்சு, ஓகேவா? கல்யாணத்துக்கு முன்னாடி, ஓகேவா? சுனாமி வந்த டைமில் இவங்க வீடு வந்து ஷோர் பக்கத்தில் இருந்துச்சு,
இல்லையா? ஸோ என்னுடைய மனைவி வந்து அப்போ வந்து எத்தனை ஸ்டாண்டர்டு, 7th 8th 3rd 4th அப்படி தான் படிச்சிருக்காங்க. ஸோ கடல் அலை அப்படியே மேலே அப்படியே இவ்வளோ பெருசாக வருது இல்லையா, எல்லாரும் அலறிக்கிட்டு உயிர் பயத்தில் அலறிட்டு ஓடுறாங்க இல்லையா. சுனாமி நேரடியாக பார்த்துருக்கா என் ஒய்ஃபு 3ஆம் கிளாஸில். அவளுடைய இது வந்து கட்டப்பட்டுருச்சு. ஓகே, பிசாஸ் வந்து கட்டிடுவான். எப்போனா திடீர்னு நைட்டு ஏஞ்சி அலறிட்டு ஓடுவாளாம், அப்பா அப்பா நம்ம வீட்டில் தண்ணி வந்துச்சுன்னு. அதெல்லாம் இல்லைம்மா, சரியாயிடுச்சுமா. எத்தனையோ டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணால் இந்த மருந்து கொடுத்தா மூளைக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் மூளையை. ஓகே, மருந்து வந்து கொஞ்சம் போதையிலே வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. அப்படியே தூக்க மாத்திரை கொடுப்பாங்க, தூக்கம் வரும். ஓகே, சைக்கலாஜிக்கலாக சொல்கிறேன். சைக்கலாஜிக்கல் பீப்புள் கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த டாக்டர்ஸ் கிட்டலாம் தூக்க மாத்திரை கொடுத்துருவாங்க, யோசிக்க விட மாட்டாங்க, அப்படியே மந்தமாகிடுவீங்க. ஆனால் அவங்க அப்பா இதான் அங்கிள் சொன்னாராம், மருந்தெல்லாம் கொடுக்க மாட்டேன், கடவுள் சுகப்படுத்துவார், நீ என்ன பண்ணு, தேவனுடைய வசனத்தை சொல்லு. இந்த வசனத்தை தான் சொல்லுவாள், தேவன் எனக்கு பயப்படுகிற ஆவியை தராமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தி அளிக்கிற ஆவியை தரார். இதை எப்போ பயம் வரும்போதெல்லாம் இந்த வசனத்தை அறிக்கை பண்ணுவாளாம் என் மனைவி. ஒரு நாள் அந்த பயம் எங்கே போச்சுன்னே தெரில. ஹல்லேலூயா, God can heal. ஏன் தெரியுமா? இந்த தேவனுடைய வசனத்தில் கட்டவிழ்க்கிற வல்லமை இருக்கிறது. அதனால தான் நம்ம ஜெபம் பண்ணும்போது தேவ வசனத்தை யூஸ் பண்ணி ஜெபம் பண்ணுறோம். ஒரு பிசாசை துரத்தணும்னா தேவ வசனத்தை யூஸ் பண்ணி துரத்தணும். ஓகேயா, மத்தேயு 8:16 எழுதி வச்சுக்கோங்க. ஓகேயா, அதில் ஜீசஸ் சொல்லுவார், ஜீசஸ் வந்து அவர் வார்த்தையை சொன்னார், பிசாசு ஓடிச்சு. பேய்களை அவர் இடத்துல கொண்டு வந்தாங்க, அவர் தமது வார்த்தையினாலே அவைகளை துரத்தினார். புரியுதா? தேவனுடைய வசனத்தை சொன்னீங்கன்னா பிசாசு ஓடும், பிசாசு கீழ்பிடியும். சீரியஸாக பிசாசு கீழ்பிடியும். சரியா? போ, இயேசு நாமத்தில் போயிடும். ஓகே, பிசாசுக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கக்கூடாது. வாங்க, வந்துட்டிங்களா, நான் சோறு போடவா உங்களுக்கு, நான் குழம்பு வைக்கவா, என்ன பேச்சுவார்த்தை யார் நடத்துவா தெரியுமா? இந்த ஆப்கானிஸ்தானை கொலை பண்ண முடியாது, ஆப்கானிஸ்தானில் ஜெயிக்க முடியல, இந்த தாலிபானை ஜெயிக்க முடியல, யூஎஸ் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, ஜெயிக்க முடியல. ஏசு நேரத்தில் போ, ஓடணும். இதுதான் உண்மையான தேவன், இதுதான் இயேசுவின் நாமம், உண்மையான இயேசுவின் நாமம். மற்றவங்களாம் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, வாங்க எங்கள் தர்காவுக்கு வாங்க, நாங்கள் வந்து தண்ணி தெளித்து அந்த பிசாசுக்கிட்ட பேச்சு, உனக்கு என்ன வேணும்னு கேட்பான். அது என்ன கேட்டாலும் கொடுத்துருவியா? உன் உயிர் வேணும்னு கேட்பான், கொடுப்பியா? அது கேட்காது, அது உஷாரு. அது என்ன கேட்கும்? எனக்கு சோறு வேணும், குழம்பு வேணும். குழம்பு சோறு கொடுத்த உடனே சாப்பிட்டுட்டு போயிடுறேன்னு சொன்னோம், அது பொய் பிசாசு. அது போயிடுறேன்னு தான் சொன்னோம். ஒரு 10 நாள் கழிச்சு மறுபடியும் அதே தர்காக்கு அதே பிசாசு 10 திருப்பியும் சாப்பாடு கொடுங்க, இப்படியே பிசாசுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு. நோ, தட் இஸ் நாட் த வே. Cast it out in the name of Jesus. போனோம் அந்த பிசாசு. அது போகலன்னா ஒன்று நீங்கள் ஜீசஸ்குள்ளே இல்லை பைபிள்படியில் ஜெபம் பண்ணல நீங்கள். புரியுதா? டெய்லி உண்மையாக கிறிஸ்துவோடு கூட உறவு வைத்து கொண்டிருந்தீங்கன்னா உங்களை நீங்கள் வந்து போன்னு கூட சொல்ல வேணாம். ஜீசஸ்லாம் போய் இன்னாலே அலறுது அப்படியே இல்லையா? அந்த வசனம் வாசி, அந்த வசனம் தேடி வாசி. ஓகே, ஒரு ஜப ஆலயத்துக்குள்ளே போகிறாரு ஜீசஸ். ஒருத்தன் ஐயோ இயேசுவே ஏன் வந்தீங்க? ஓகே, இது கூட வேணாம் ஐவன். நேற்று பேசேஜில் மார்க் 5ஆம் அதிகாரம், அவர் ஒன்றுமே பண்ணல, படகுலேருந்து அப்படியே வராரு, அந்த அந்த கல்லறை இருக்கிற அந்த இடத்துல வந்து நிற்கிறார். அங்கே தான் அந்த லேகியோன் பிசாசு இருக்கிற பையன் இருக்கான், அந்த மனுஷன் இருக்கான். அவன் தப்பான்னு ஓடி வரான், இயேசு வந்துட்டாருன்ட்டு. பிசாசு ஓடி வந்து இயேசு காலில் வந்து விழுதான். பிசாசுக்கே தெரியுது இயேசு யாருன்னு இல்லையா? நமக்கு தான் தெரில இல்லையா? அப்படியே வந்து உழுது பாருங்க. இட் வில் ஒபே ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் எனிபடி ஹூ இஸ் த டிசைபிள் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஓகேவா? கட்டப்பட்டிருக்கிறவர்களை கட்டவிழ்க்கிறது தான் கிறிஸ்தவர்களுடைய ஜாப். அந்த ஜாப் நான் பண்ணல. ஐ டவுட் வெதர் யூ ஆர் ஆல்சோ இன் த பாண்டேஜ், சேம் பாண்டேஜ். நீங்கள் கட்டவிழ்க்க முடியலன்னா கட்டப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். போத் வே. புரியுதா? இல்லை நான் நியூட்ரலாக இருந்துக்கிறேன், நோ நியூட்ரல் இன் பைபிள் ஆர் நோ நியூட்ரல் இன் கிறிஸ்டியானிட்டி. ஒன்று கட்டப்பட்டிருக்கணும், இல்லை கட்ட விழுக்கப்படும். ஓகேவா? ஆனால் நான் நான் கட்டப்பட்டிருக்கேண்ணா. ஃபோனை எடுத்தால் என்னால் வைக்க முடியலண்ணா. உங்களால் ஒரு விஷயத்தை செய்ய முடியாது, ஓகேவா? பீஸ்ஃபுல்லாக செய்ய முடியாது. அந்த ஃபோனை எடுத்துகிட்டு அந்த ஃபோனில் ஏதாவது ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கணும், தோணிக்கிட்டே இருக்கும். உங்கள் கை ஏதாவது அந்த ஃபோனை எடுக்கணும். சிகரெட்டுக்கு பார்த்துருக்கீங்களா? பசங்களை சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, போவாங்க, போய் சிகரெட் பிடிப்பாங்க, தண்ணி அடிப்பாங்க, இதுலேயே போய் கட்டப்பட்டிருப்பாங்க.
இன்னைக்கு கடவுள் உங்களை கட்டவிழ்க்கணும்னு ஆசைப்படுறாரு. இன்றைக்கு அந்த பாவத்தை அறிக்கை செய்யுங்க. அப்பா மன்னிச்சிருங்க, நான் இந்த பாவத்தை செஞ்சிட்டேன், மன்னிங்க, நான் மன்னிங்க அப்படின்னு சொல்லி அறிக்கை பண்ணுங்க. முதல்ல உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம், யோவான் 8:32, ஜான் சாப்டர் 8:32. மனப்பாடமாக சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. டாஃப்னி சொல்லு பார்க்கலாம். சத்தியத்தை சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை கரெக்ட்மா, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், டெலிவரன்ஸ், விடுதலையாக்கும், கட்டவிழ்க்கும். சரியா? நீங்க போதுமா, அன்மியூட் பண்ணிக்கோ. ஓகேவா? கட்டவிழ்க்கப்படுகிறதற்கு உங்களுக்கு தேவையானது வசனம், பைபிள், வசனம், ட்ரூத், சத்தியம். வசனமே சத்தியம். இருக்கா வசனம்? வசனம் தான் உங்களை கட்டவிழ்க்கும். பைபிளே படிக்க மாட்டேனா, கட்டப்பட்டு இருக்கீங்க. சொல்லு எப்சி. ஓகேவா? ஒண்ணும் இல்லைண்ணா, அது நீங்க சொல்லிட்டீங்க. கட்டவிழ்க்கப்படுகிறதற்கு தேவனுடைய வசனம். நல்லா கவனிங்க. 3 வசனம் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். முதல் வசனம் ஜான் சாப்டர் 8:32. வசனம் சொல்லும் போதெல்லாம் ஸ்லோவா சொல்றேன்னா என்ன அர்த்தம்? நோட்ஸ் எடுக்கணும்னு அர்த்தம். ஜான் சாப்டர் 8:32. அடுத்து ஜான் சாப்டர் 8:36. 36ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? டக்குன்னு வாசிமா எப்சி. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். முதலாவது வசனம் படிச்சோம்ல 8:32ல, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். which means என்ன? you shall know the truth and the truth will set you free ன்னு போட்டாரு. ஆனா திருப்பி இன்னொரு வசனம் போட்டிருக்கு, ஆகையால் குமாரன் சன் will set you free indeed அப்படின்னு சொல்றாரு. ஓகே, சன் will set you free. குமாரனை இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்குவார்னு போட்டிருக்கு. அப்போ சத்தியம் விடுதலையாக்குதா, இயேசு கிறிஸ்து விடுதலையாக்குறாரா? ஓகே, இது அப்படியே அந்த கேள்வி அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. 3வது கொஸ்டின். சரி, 3வது வசனம் 2 கொரிந்தியர் 3:16. டக்குன்னு வாசிக்க பார்க்கலாம். இது எல்லாருக்குமே தெரியும். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. 2 கொரிந்தியன்ஸ் 3:16 இருக்கா? கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஓகே, எங்கெல்லாம் ஆவியானவர் கிரியை செய்கிறாரோ அங்கே விடுதலை தர முடியும் ஆவியானவரால். ஹோலி ஸ்பிரிட், 3rd person in Trinity. சரியா? ஆவியானவரால் விடுதலை தர முடியும். எப்படி இந்த 3 பேரும் சேர்ந்து, அதான் 3 பேர்னா வார்த்தை, இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், இவங்க 3 பேருமே விடுதலை தராங்கன்னு போட்டிருக்கு. யார் ஆக்சுவலாக விடுதலை தரா? இந்த 3 வசனமே உண்மை. எப்படின்னு நான் சொல்கிறேன். முதல்ல அந்த கழுதைக்கு நான் கட்டப்பட்டிருக்கேன். இயேசு சொன்னார்ல, அந்த 2 சீஷர்களை கூப்பிட்டு அந்த கழுதையை கட்டவிழ்ங்கன்னு சொன்னாங்கல்ல. கட்டவிழ்க்கப்படணும்னா, அந்த கழுதை கட்டவிழ்க்கப்படணும்னா முதலாவது அந்த கழுதை சத்தியத்தை அறியணும். ட்ரூத் தெரியணும். என்ன ட்ரூத்து? நான் கட்டப்பட்டிருக்கேன்ற தெரியணும். கட்டப்பட்டிருக்கேனே தெரியாது. சரியா? என் ஆஃபீஸில் நிறையா பேர் இருக்காங்க. அவங்ககிட்ட சொல்லுவேன், அண்ணா நீங்கள் சரக்கு அடிக்கிறீங்கள, சிகரெட் பிடிக்கிறீங்கள, நீங்கள் அடிமை ஆகிட்டீங்க தெரியுமா உங்களுக்குன்னு. அடிமைலாம் இல்லையேன்னா இப்போ கூட நிறுத்த முடியும். சரி நிறுத்தி காட்டுங்க. நிறுத்த முடியாது. என் பாஸ் திட்டினாரா, கோவமாக போய் சிகரெட் பிடிச்சிட்டேன், கோவமாக போய் சிகரெட் பிடிச்சிட்டேன், கோவமாக போய் பாஸை அடிச்சிட்டேன்னு சொன்னாலும் நியாயமாக இருக்கும். கோவமாக போய் சிகரெட் பிடிச்சிட்டேன். கட்டப்பட்டிருக்கீங்க நீங்கள். அந்த ட்ரூத் முதல்ல தெரியும். நீங்கள் பாவத்துக்கு அடிமையாக இருக்கீங்க, நீங்கள் கட்டப்பட்டிருக்கீங்கன்ற ட்ரூத் தெரியணும் எல்லாருக்கும். சரியா? இந்த ட்ரூத் தெரிஞ்ச பிறகு, இந்த சத்தியம் தெரிஞ்ச பிறகு இயேசு கிறிஸ்துக்கிட்ட வரணும் இல்லையா? இயேசு கிறிஸ்து தான் விடுதலை தர. இயேசுவே எனக்கு விடுதலை தாங்க. அப்போ இயேசு என்ன பண்ணுவார்? பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவார் உங்ககிட்ட. இந்த பரிசுத்த ஆவியானவர் அல்லது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு விடுதலை தருவார். இப்போது யார் விடுதலை தந்தா? இந்த 3மே உங்களுக்கு விடுதலை தந்தது. அல்லது இந்த 2 நபர்கள், சத்தியம், 3 காரியமும் விடுதலை தந்தது. புரியுதா? நீங்கள் ட்ரூத்தை அறிந்து கொள்வீங்க. இயேசுகிட்ட வந்து நான் கட்டப்பட்டிருக்கேன் இயேசுவே அப்படின்னு சொல்லி நீங்கள் இயேசுகிட்ட கன்ஃபஸ் பண்ணுவீங்க. இயேசு ஆவியானவரை அனுப்புவார், உங்களுக்கு விடுதலை தருவார். கெவின்சன், ஏதாவது டவுட் இருக்காப்பா? இல்லைண்ணா புரியுது. அன்மியூட் பண்ண, அதனால கேட்குறேன். சொல்லு எப்சி.
அண்ணா இந்த 3 பேர் வரல, 2 பேர் தானே வராங்க. அதாம்மா வார்த்தையும் எனக்கு 2 ம், பேரு வா- ஒரு என்டிட்டி அப்படி வேணா வச்சுக்கோ. சரி. ஓகே. ஜீசஸ் தான் ட்ரூத் இப்போ சொன்னா குழம்பி. ஓகே, புரிஞ்சிச்சா? நிறைய நேரத்தில் கட்டப்பட்டிருக்கிறோன்னு தெரியாமலே இருப்பாங்க. ஓகேவா? தெர் இஸ் ஸ்பிரிட் கால்ட் ஸ்பிரிட் ஆஃப் லஸ்ட். வாலிபர்கள் மத்தியில் இருக்கிறதுனால நான் இது சொல்கிறேன். சரியா? ஸ்பிரிட் ஆஃப் லஸ்ட். இந்த ஸ்பிரிட் ஆஃப் லஸ்ட் இதுக்கு ரூட் காஸ் என்னன்னா ஐடாலட்ரி. ஐடாலட்ரினா என்னது? விக்கிரக ஆராதனை. சரியா? எப்படி நான் சொல்கிறேன்? இன்னைக்கு ரோமன்ஸ் படித்தா புரிஞ்சிருக்கும். சரியா? வாசிங்க ரோமன்ஸ். இன்னைக்கு என்ன டைம் இருக்கு? டைம் போடு. ரோமன்ஸ் சாப்டர் 1. டைம் சொல்லு. 10:1. ஓகே. ரோமன்ஸ் சாப்டர் 1 வர்ஸ் ஃபர்ஸ்ட் காலத்தில் 2வது வசனம் வாசிமா. 21வது வசனம் வாசி. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. Root cause for all the problem, all the spirit attacks, all the bondages is not worshipping the true God. உண்மையான சிருஷ்டிகரை, கிரியேட்டர் காடை வணங்குறது கிடையாது. ஓகேயா? யாரெல்லாம் கடவுள்னு யாராவது ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா நம்பி அந்த கடவுளை வணங்குனீங்கன்னா யூ வில் ஹாவ் பாண்டேஜஸ். கட்டப்பட்டிருக்கோம். ஏதாவது ஒரு வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் கட்டப்பட்டிருக்கோம். ஆசீர்வாதம் வராது. ஓகேயா? சாபம் வரும், கர்ஸ் வரும். ஸ்பிரிட் ஆஃப் லஸ்ட்டில் கஷ்டப்படுவீங்க, ஸ்பிரிட் ஆஃப் ஃபியரில் கஷ்டப்படுவீங்க. ரூட் காஸ் ஃபார் ஆல் த ப்ராப்ளம் ஐடாலட்ரி, விச் மீன்ஸ் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமை ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்னா தேங்க்ஸ் இல்லையா? தேங்க்ஸ்ன்னு இருக்கா இங்கிலீஷில். வென் யூ ஆர் நாட் வர்ஷிப்பிங் காட் ட்ரூலி and you are not worshipping the true God. Who is God? He must be a creator, not just a creator of this book. ஒரு டைரியை கிரியேட் பண்ணிட்டு நான் கிரியேட்டர்னு ஒருத்தர் சொல்ல முடியாது. சரியா? There is a first cause. God who created this entire universe. God created this heaven, earth, stars, sun, moon. இதெல்லாம் நமக்கு சாட்சி. இதெல்லாம் நின்று சாட்சி சொல்லிட்டு பாருங்க. என்ன ஒருத்தர் படைச்சிருக்கிறாரு. எப்படி பூமி அப்படியே நிற்கிது, அந்தரத்தில் அப்படியே நிற்கிது. எப்படி சூரியன் அப்படியே ஒரு நாள் சூரியன் வராமல் நிற்கிதா? There is a God who created something. இல்லையா? ஒரு வாட்ச் கரெக்டாக ஓடிக்கிட்டே இருக்குல்ல, ஒரு நாள் ஃபுல்லாக ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. எப்படி ஓடுது? யாரோ ஏதோ ஒரு மெக்கானிசம் அதில் வச்சிருக்காங்க. தேர் மஸ்ட் பி சம் கிரியேட்டர் அவுட் தேர் இல்லையா? எவ்ரிபடி cannot be a creator. ஒரு வாட்ச் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா ரிப்பேர் பண்ணுற ஒரு வாட்ச் மெக்கானிக் கிட்ட கொண்டு போய் நீங்கள் கொடுத்து அந்த வாட்சை அவர் சரி பண்ணிட்டாரு. அவர் இந்த வாட்சை சரி பண்ணிட்டாருன்றதற்காக அவர் தான் இந்த வாட்ச் மேனுஃபேக்சரர் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? இந்த வாட்ச்சு ரிப்பேர் ஆயிடுச்சு. ரிப்பேர் ஆன இந்த வாட்சை நீங்கள் ஒருத்தர்கிட்ட எடுத்துகிட்டு போகிறீங்க. அவர் அந்த வாட்சை சரிப்படுத்திட்டாரு அப்படின்றதுனால அவர் தான் இந்த வாட்சை படைச்சாரு அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு உங்களால் வர முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்கள் சிலையையோ இல்லை மண்ணையோ கல்லையோ ஏதோ ஒரு காடையோ மனிதனையோ நீங்கள் வணங்கும் போது ஒரு அற்புதம் நடந்ததுனால இதுதான் கடவுள் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியாது. பிசாசும் அற்புதம் பண்ணுவான்னு போட்டிருக்கு பைபிளில். பிசாசும் அற்புதம். இட் ஹாஸ் பவர். உங்களை கட்டி வைக்கிறதுக்கு பவர் வேணும். பவர். It has power. Anybody who has power can do or perform task, miracles. Anybody who has power can do task. இல்லையா? யாருக்கு வல்லமை இருக்கோ அவங்களால டாஸ்க் பண்ண முடியும். ஆனால் யார் சர்வ வல்லமை உள்ளவர்ன்றதை நீங்கள் பார்க்கணும். Who is almighty? I am mighty to lift this diary. I am mighty to lift this diary. Am I a god? No, I'm not a god. I am a creation. I'm not a creator. எத்தனை பேருக்கு புரியுது கான்செப்ட்?
Who is creator? He is almighty. He can do all things. He is omnipotent. எல்லா இடத்துலையும் இருக்க முடியும். omnipresent. ஓகே, omnipotent எல்லாத்தையும் செய்ய முடியும். omnipresent எல்லா இடத்துலையும் அவரால் இருக்க முடியும். omniscient அவருக்கு இல்லாத ஞானமே கிடையாது. he can know the present, future, past எல்லாமே தெரியும். omniscient அப்படின்னா அதான் அர்த்தம். ஓகேவா? Satan is not omnipotent, omniscient, omnipresent. ஓகேயா? சேட்டன் நீங்கள் என்னை பார்த்துன்னு இருந்தானா அங்கே யாரும் பார்க்க முடியாது, அங்கே போய் பார்த்துன்னு இருப்பான். ஹவு ஹீ ஒர்க்ஸ் அப்படின்னா he will send his servants. குட்டி குட்டி பிசாசை உங்களுக்கு இப்போ லென்சி இருக்கா, இவ்வளோ கண்காணிக்கணும், இவளுக்கு ஒரு பிசாஸ் அனுப்பு, அவளுக்கு ஒரு பிசாஸ் அனுப்புன்னு அனுப்பிச்சுட்டு இருப்பான். he has a kingdom இல்லையா, அனுப்பிச்சிட்டு இருப்பான். அதனால தான் சேட்டன் நம்மளை மானிட்டர் பண்ணுறான். ஒவ்வொரு தூதனும் சேட்டன் கிட்ட போய் இவன் இப்படி பண்ணா அப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமாம், இன்றைக்கி ஜூம் மீட்டிங்கில் என்னென்னமோ பண்ணேன், லின்சி ஜாயின் பண்ணிச்சு ஜூம் மீட்டிங்கை, எப்சி என்னென்னமோ பண்ணேன், எப்சி ஜாயின் பண்ணிச்சு, எப்சியை தொடவே முடியல, கரெக்டாக ஜாயின் பண்ணுது, ஈவினிங் கரெக்டாக ஜாயின் பண்ணுது, பைபிள் கரெக்டாக வாசிச்சுது, எப்சி என்னமோ பண்ண சொல்லுவான் போய். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? பட் இஃப் யூ கேன் see the root cause for all the problems, idolatry. ஓகேயா? 5 நிமிஷம் இருக்கா? சரி. God கொடுத்த 10 கட்டளையில் 10 கட்டளை ஃபஸ்ட்டு கொடுத்தார் மோசஸ்க்கு. கொடுத்தாரா? இந்த 10 கட்டளை முதல் கட்டளை என்னை தொழுது கொள்ளணும். 2வது கட்டளை எனக்கு ஒரு சொரூபத்தை உண்டு பண்ணாதீங்க. ஓகேயா? நிறைய பேர் என்ன பிலீவ் பண்ணுவீங்கன்னா, மற்ற கடவுள்லாம் சிலையை வணங்குறாங்க, அதெல்லாம் தப்பு, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஜீசஸ்க்கும் சிலையை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, இது எந்த விதத்தில்னா ஜீசஸை நினச்சி தானே ஜீசஸோடைய சிலையை வணங்குறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பைபிள் அதற்கு எதிராக இருக்கிறது. ஓகே, பைபிள் அதற்கு எதிராக இருக்குது. நீங்கள் வாசிங்க உபாகமம் 4வது அதிகாரம், டியூட்ரானமி. திஸ் இஸ் வெரி சென்சிட்டிவ். ஓகே, ஐ எம் நாட் கோயிங் டு ஹர்ட் எனி ஒன். சரியா? ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரூத். திஸ் ட்ரூத் வில் செட் யூ ஃப்ரீ. தலையை வணங்கக்கூடாதுன்றது ஒரு சத்தியம் இல்லையா, ஒரு ட்ரூத். திஸ் ட்ரூத் வில் செட் யூ ஃப்ரீ. உங்களை குணமாக்கும், உங்களை ஹீல் பண்ணும், உங்களை கட்ட விழ்க்கும், பிசாசினுடைய கட்டிலிருந்து உங்களை கட்ட விழ்க்கும். ஓகேவா? வாசிங்க டியூட்ரானமி 4. வேர் இஸ் டியூட்ரானமி? 4:12. முதல்ல காட் மோசஸோட பேசுகிறாரு. அப்போ மோசஸ் பார்த்த காரியத்தை சொல்லி ஒரு சத்தியத்தை மோசஸ் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறார். வாசி. அந்த அக்கினியின் நடுவிலிருந்து கர்த்தர் உங்களோட பேசினார். வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள். அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதே அன்றி ஒரு ரூபத்தையும் காணவில்லை. You didn't see any structure. You didn't see. ஒரு ரூபத்தை நீங்க பார்க்கவே இல்லை. அப்ப எப்படி you can create a structure for God? எப்படி? How can you do that? God is against that. கடவுள் அதுக்கு அகெயின்ஸ்டா இருக்காரு. பைபிள் அதற்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. கர்த்தரே பேசுகிறார். கர்த்தரே ஏசாயா மூலமாக பேசுகிறார். அந்த வசனம் வாசிங்க. ஐசையா சாப்டர் 66 verse 1 வாசி. ஐசையா சாப்டர் 66 verse 1-2. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் நல்லா கவனிங்க. வானம் எனக்கு சிங்காசனம், தட் இஸ் த த்ரோன். heaven is my throne. இங்கிலீஷ்ல வச்சிட்டிங்கன்னா heaven is my throne. பூமி என்னோட காலுபா, காலுடைய பாதம் எப்படி இருக்கு, அதான் என் பூமி. அவ்வளோ பெரிய தேவன். ஓகே, இட் இஸ் லைக் எ ஸ்டூல். அர்த் ஒரு ஸ்டூல் மாதிரி இருக்கு. அவ்வளோ பெரிய தேவனை இவ்வளோண்டு சின்ன ஒரு கல்லில் நீங்கள் எப்படி அடக்க முடியும்? God cannot stay. இந்த வசனத்தை அப்படியே நியூ டெஸ்டமெண்ட்டில் ஸ்டீஃபன் எடுத்து ப்ரீச் பண்ணுறார். ஓகே, Acts chapter 7. Please write it down. Acts chapter 7 47-48 இல்ல 49 வாசிமா. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடியா இருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை
நான் தங்கி இருக்கத்தக்க ஸ்தலம் எது? அப்படின்னு சொல்லி அங்க ஐசியால இருக்கிற வசனத்தையும் இங்க கோட் பண்றாரு. இதை வச்சு என்ன சொல்றாரு? 47 48 வாசிப்போம். சாலமோனோ அவருக்கு ஆலயத்தை கட்டினான். ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார். கைகளினால் செய்யப்பட்ட ஆலயமே நீ கட்டு, பெரிய ஆலயம் கட்டு. பெரிய ஆலயம்னா என்ன? சர்ச்சு, டெம்பிள், பெருசு பெருசாக கட்டுங்க. பெரிய தூண் வச்சு கட்டுக்கோங்க, சிலுவை வச்சு கட்டுக்கோங்க, பெல் டவர் வச்சு கட்டுங்க, என்னன்னா வச்சு கட்டுங்க. நான் தங்க மாட்டேன்றாரு கடவுள். டேய், நீ செஞ்ச ஆலயத்தில் நான் எப்படா வந்து தங்குவான்னு கேட்குறாரு. எனக்கு வானம் எவ்வளோ பெருசு தெரியுமா? என்னுடைய சிங்காசனம்டா வானம். இந்த பூமி வந்து என்னுடைய பாதப்படி. இட்ஸ் அ ஃபுட் ஸ்டூல் ஃபார் மீ. இங்கே வந்து நான் வாசம் பண்ணணும்னு சொல்றியே, நான் எவ்வளோ பெரிய தேவன் தெரியுமா? God is so big. That is our God. அவரை போய் ஒரு சின்ன ஒரு கல்லுலையோ ஒரு மண்ணுலையோ, இது கூட பரவாயில்ல, என்ன பண்ணுவாங்கன்னா ரோமன்ஸ் சாப்டர் 1 ஜனங்க என்னென்ன பண்றாங்கன்னு பாருங்க. 21வது வசனத்துல நம்ம என்ன வாசிச்சோம்னா, தேவன் என்று அவர்கள் மகிமைப்படுத்தாமலும், தேவன் உண்மையான தேவனை மகிமைப்படுத்த மாட்டாங்க, உண்மையான தேவனை அவங்க ஸ்தோத்திரிய மாட்டாங்க. தேர் நாட் தேங்கிங் காட். அதனால தேர் மைண்ட் வாஸ் கரப்டட். வீணான சிந்தனைகள் வரும். ஓகே, எந்த மாதிரி சிந்தனைனா 23 வாசிங்க. 23 நானே வாசிக்கிறேன். 23ல பார்த்தீங்கன்னா, அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள். மனுஷனை வணங்குறீங்களா? மனுஷனை வணங்குறீங்களா? நிறைய பேர் வணங்குறாங்க இல்லையா? மதுர வீர கோயில் இருக்கு தெரியுமா? மதுர வீரனுக்குன்னு கோயில் இருக்கு. ஐயனார் என்பவர் ஒரு மனிதன், ஒரு ஊர் காவலன். யாரு? ஐயனார். அருவாளை வைத்துட்டு ஐயனாருக்கு படைக்கும் போது சரக்கு படைப்பாங்க. ஏன்? அவர் சரக்கு அடிப்பார். ஏன்பா கடவுளுக்கு சரக்கா படைப்பீங்க? ஏன்பா குடியை கெடுக்கும்னு போட்டிருக்கிற ஒரு இதை கடவுளுக்கு படிக்கிறீங்களே, இது கடவுள் தானா? யோசிக்க மாட்டீங்களா? சிந்திக்க மாட்டீங்களா? ஐயனார் என்பவர் மனிதன், மனிதனா இருந்து ஊர் காவலராக இருந்தார். சரியா? இறந்து போயிட்டார், அவ்வளோதான். கடவுள்கிட்ட போயிட்டார். இப்போ ஐயனாருக்கு ஒரு சிலையை வைத்து ஒரு அருவாளை வச்சுட்டு வணங்கிட்டு இருக்காங்க நிறையா. அதில் மதுர வீரன். ஓகே, முருகர் தமிழ் கடவுள் சொல்லுவாங்க. முருகர் மனிதன், புலவர். நீங்கள் போய் ஹிஸ்டரியை சர்ச் பண்ணி பாருங்க. சிவன் மனிதன், தமிழன் ஒரு ராஜா, சிவன் ஒரு ராஜா, மனுஷனை வணங்கிட்டு இருக்கீங்க. யூ ஜஸ்ட் கோ அண்ட் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்னு ஒரு பீரியட் இருக்கு. அந்த பீரியடில் இருக்கிற சில எவிடன்ஸை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க கூகுளில். ஜஸ்ட் கோ அண்ட் சர்ச் ஹூ இஸ் சிவன். காட்னு வரும். உண்மையாக போய் ஒவ்வொரு எவிடன்ஸ் எடுத்து பாருங்க. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, மனிதர்களை தேவன் மகிமை உள்ளவர், அவருடைய அழிவில்லாத மகிமையை சாக போற மனிதனுக்கு கூட கம்பேர் பண்ணாதீங்கன்றார் கடவுள். இங்க போட்டிருக்காரு கிளியரா. மனுஷன் கூட கம்பேர். அடுத்தது வாசிமா அந்த வசனம். மனுஷர்கள் அப்படியே வாசி. 23 சீக்கிரம். பறவைகள், மிருகங்கள், பறவைகள் போட்டிருக்கா? பறவை, கழுகு மேல பறந்த கருடன் வரான், கருடா பூ போடு. வேற என்ன? காகத்தை வணங்குறீங்களா கடவுளா? சோறு வச்சா என்னுடைய தாத்தா வந்து சாப்பிடுவாரு, காக்காவா வந்து. எப்படி சாப்பிடுவாரு? எங்க போட்டிருக்கு? இந்து வேதத்திலே இல்லையா அந்த மாதிரி? காக்கா வந்து பித்ருக்கள், முன்னோர்கள்னு. நமக்கு நாமே டோன்ட் புட் ரூல்ஸ். ஒரு வசனம் இருக்கா? நீங்க அனலைஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஐ எம் வித் யூ. ஓகே, அனலைஸ் பண்ணலாம், எவிடன்ஸை கண்டுபிடிக்கலாம். விச் இஸ் ட்ரூ காட்? காட் இஸ் சேயிங் தட் டோன்ட் கிவ் மை க்ளோரி, மை ஹானர், மை பிரைஸ் டு சம் அனிமல். டோன்ட் கிவ். பறவைகளுக்கு கொடுக்காதீங்கன்றார். அடுத்து பறவைகள், அப்புறம் மிருகம். எக்ஸாம்பிள், கோமாதா எங்கள் குலமாதா. ஏன்? பால் கொடுக்கறதுனால கடவுளாக முடியாது. அந்த பாலையும் அந்த மாடையும் படைத்தது கடவுள். யூ ஆர் வர்ஷிப்பிங் நேச்சர், யூ ஆர் வர்ஷிப்பிங் கவ், யூ ஆர் வர்ஷிப்பிங் an animal. Don't do. God hates that. அடுத்து
ஊரும் பிராணிகள். ஊரும் பிராணி. எக்ஸாம்பிள் சொல்லு மோனி. ஸ்னேக் அண்ணா. ஸ்னேக். கனவுல ஸ்னேக் பார்த்திருக்கியா நீ? No அண்ணா. எக்ஸாம்பிள் பார்த்திருக்கியா? என்ன சொன்னா? இல்ல. நோவா? ஓகே. ஸ்னேக் நீங்க பார்த்தீங்கன்னா முக்காவாசி கோயிலில் ஸ்னேக் தான் இருக்கும். ஆனால் பைபிளில் ஸ்னேக் இஸ் ஆப்போசிட் டு காட். தெரியுமா? ஸ்னேக் தான் ஃபஸ்ட்டு ஈவை வஞ்சித்தது, ஆதாம வஞ்சிச்சிச்சு தந்திரமாய் வந்து. அதனால ஸ்னேக் வந்து மண்ணை தின்னணும்னு கடவுள் சபித்தார். ஸ்னேக்கை சபிச்சார். இட் ஹாஸ் அ கர்ஸ் இன் இட். கர்ஸான ஒரு அனிமலை வணங்குவீங்களா? மண், அதுவே மண்ணு தான் தின்ட்டு இருக்கு இல்லையா? நல்லா கவனிங்க. இந்த ஸ்னேக்கை வணங்குறவங்களுக்குலாம், சரியா, ஸ்னேக்கை வணங்குறவங்க இந்த மாதிரி ஆள்கள்லாம் நிறையா கட்டுகள் இருக்கும். நிறையா நைட்லலாம் ட்ரீம்ஸ் வரும். நாங்கள் அந்த ஊழியத்தெல்லாம் போகும்போது பாஸ்டர் கூடுவார், வா கனவு பார்த்தியா, ஸ்னேக்கை பார்த்தியா? ஆமாம், அந்த ஸ்னேக் ஐ வில் ஹாவ் செக்ஸ் வித் யூன்னு சொல்லுவோம் வந்து. சீரியஸாக தேர் ஆர் பீப்புள் who have spiritual spouse, like என்னன்னா தூங்கும் போது they will get spiritual thoughts. என்ன தாட்ஸ்னா, அந்த ஸ்னேக் வந்து உங்களோட செக்ஸ் வச்சுக்கணும்னு சொல்லுமா. அந்த அளவுக்கு மோசமா இட் வில் ஹேப்பன். டாக்ஸை வணங்குவாங்க. டாக்ஸ் வரும் கனவுல. there are spirits. they are spirits. டாக் ஆக்சுவலாக வராது, அது ஸ்பிரிட் அந்த வேஷத்தில் வருது. do you understand? எதனா ஒரு புரியுது? ஓகே. there are spirits அப்படியே சுற்றி. இப்போ பாருங்க, கடவுளை நீங்கள் வணங்கல, கல்லையோ மண்ணையோ மிருகத்தையோ மனுஷனையோ ஊரும் பிராணியோ நீங்கள் வணங்கிட்டு இருக்கிறதுனால என்ன விளைவுன்னு சொல்கிறாரு பாருங்க. அடுத்த வசனம் 25வது வசனத்தில், தேவனுடைய சத்தியத்தை இப்போ நம்ம பார்த்தோம்ல, சத்தியம் விடுதலையாக்கும், சத்தியத்தை பொய்யா மாற்றிட்டாங்களாம். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக எவர்கள்? முன்னாடி வசனம் வாசிச்சிங்கன்னா, யாரெல்லாம் கடவுளை இந்த கல்லுக்கும் மண்ணுக்கும் மனுஷர்களுக்கும் கம்பேர் பண்ணி வணங்குறாங்களோ அவங்க கடவுளோட சத்தியத்தை பொய்யா மாற்றிட்டாங்க. பொய்யா மாற்றினவங்க என்ன பண்ணாங்களாம்? சிருஷ்டிகரை தொழுது சேமியாமல் சிருஷ்டியை தொழுது சேவிக்கிறாங்க. தே ஆர் நாட் வர்ஷிப்பிங் த கிரியேட்டர், தே ஆர் வர்ஷிப்பிங் த கிரியேஷன். இதனால் 26வது வசனம், இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகத்திற்கு ஒப்பு கொடுத்தார். ஸ்பிரிட் ஆஃப் லஸ்ட். ஸ்பிரிட் ஆஃப் லஸ்ட் அட்டாக் இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக அட்டாக் இருக்கும். சரியா? அந்த குடுகுடுப்பக்காரன் சொன்னான் இல்லையா, முட்டை வச்சு மந்திரம் பண்ணால் குழந்தை பிறக்காது, கருவே ஃபார்ம் ஆகாதுன்னு. முட்டை வச்சு மந்திரம் பண்ணாங்கன்னா கருவே அந்த மாதிரி ஸ்பிரிட் இருக்குது. இன்ஃபெர்டிலிட்டி கொடுக்குற ஸ்பிரிட்ஸ் இருக்குது. சரியா? இந்த ஸ்பிரிட்லாம் கிரியேட் செய்யும் இந்த மாதிரி பண்ணும்போது. ஓகேயா? ஒரு கல்யாணமே ஆகாது ஒரு பொண்ணுக்கு கையே வராது, காலே வராது. ஓகேயா? இந்த பொண்ணுக்கு படிப்பே வராது, ஒரு பையனுக்கு படிப்பே வராது, பாண்டேஜில் இருப்பாங்க. ஏன்? கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் கொடுக்கறதே கிடையாது. கிறிஸ்டியன்ஸே சொல்கிறேன், பைபிள் படிக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, தேவனை தூக்க மாட்டாங்க, பாட்டு பாட மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. சும்மா சர்ச்சுக்கு வர்றது, அப்படியே பார்க்க வேண்டியது, எத்தனை விண்டோ எத்தனை ஃபேன் ஓடுதுன்னு சர்ச்சில் பார்த்துட்டு போயிட வேண்டியது. கண்டிப்பாக அப்படி இருந்தீங்கன்னா ஸ்பிரிட் ஆஃப் லஸ்ட் இருக்கும். ஓகே. நீங்கள் தொடர்ந்து வாசிச்சிங்கன்னா ஹோமோசெக்சுவல் ஏன் வருது அப்படின்னு நீங்கள் போட்டிருக்கு. ஆணோடே ஆண் அவலட்சணமான காரியத்தை பண்ணுறாங்க, நீங்கள் போட்டிருக்கு, அப்படியே போட்டிருக்கு. அதே மாதிரி அறிவில்லாத அவளுடைய இருதயம் இருள் அடைஞ்சிருச்சு, வீணானதை செய்துட்டு இருப்பாங்க. தே ஆர் அண்டர் பாண்டேஜ், டெட்லி பாண்டேஜில் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ரூட் காஸ் என்னது? உண்மையான கடவுளை வணங்கவே இல்லை. உண்மையான கடவுளுக்கு பதிலாக பொய்யான கடவுளை வணங்குறீங்க. இன்னைக்கு மனம் திரும்புங்க. God will save you. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் பரிசுத்தாவின் ஐக்கியத்தினாலும் உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். அப்பா, இப்பொழுதும் கூட கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு இருதயங்கள் இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்க்கப்படும்படியாக நான் செபிக்கிறேன். கர்த்தருடைய அக்கினி இங்கே இறங்கி கொண்டு இருக்கிறது. ஆவியானவர் நீர் கிரியை செய்கிறதற்காக நன்றி. என்னோடு கூட 2-3 நிமிடங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்படியாக நான் கேட்கிறேன். இன்றைக்கு தகப்பனே, கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு இடங்களிலும் தகப்பனே உம்முடைய அக்கினி இறங்கட்டும். இன்றைக்கு கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே விடுதலை உண்டு என்ற வசனத்தை கேட்டு அதை விசுவாசித்த ஒவ்வொரு மக்கள் மேலும் கர்த்தர் நீர் வல்லமையாக இறங்கும்படியாக செபிக்கிறேன். இன்றைக்கு எல்லா நுகங்கள் இயேசு நாமத்தில் உடைந்து போட்டோம். எல்லா கட்டுகள் இயேசு நாமத்தில் உடைந்து போட்டோம். இன்னைக்கு இன்றைக்கு ஒரு பெரிய அற்புதம் உண்டாகட்டும்பா. ஒரு
பெரிய அற்புதம் உண்டாகட்டும். ரீகாலா நாத்து லோபோ, கட்டப்பட்டிருக்கிற இருதயம் இயேசுவின் நாமத்துல கட்டவிழ்க்கப்படும்படியாக செபிக்கிறேன். நாசியின் சுவாசம் இப்பொழுது ஒவ்வொருவரையும் தொடும்படியாக செபிக்கிறேன். நுகங்கள் உடைக்கப்படுகிற தேவனுடைய வல்லமை, அந்த நாவின் கட்டை கர்த்தர் உடைகிறார். சுவிசேஷம் சொல்ல முடியலன்னு புலம்பிக் கொண்டு இருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, அந்த நாவின் கட்டை நான் உடைக்கிறேன். அந்த நாக்கு பேச முடியாதபடிக்கு கட்டி வச்சிருக்கான்ல சத்ரு, அதை நான் உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்துல. இன்றைக்கு தேவனுடைய வல்லமை, இன்றைக்கு தேவனுடைய அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலே வந்து இறங்கும்படியாக செபிக்கிறேன். வெகு நாள் காத்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தடையாய் இருக்கிற எல்லா சாபத்தை கடிந்து கொள்கிறேன். In the name of Jesus Christ, I break all the curses that is there. எல்லா சாபத்தை உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்துல. எல்லா வீண் வார்த்தைகளை உடைக்கிறேன். இப்பொழுது தகப்பனே நீர் கிரியை செய்யும்படியாக செபிக்கிறேன். உம்முடைய சித்தம் நடைபெறட்டும், உம்முடைய சித்தம் நடைபெறட்டும். தெய்வீக திக்கம் உண்டாகட்டும்ப்பா. நான் பாவம் பண்ணிட்டேன், நான் மன்னிப்பு கேட்கிறேன் தகப்பனே. இது வரைக்கும் கடவுள் யாருன்னே எனக்கு தெரியாது, இன்றைக்கு எனக்கு தெரியும். அவர்களுடைய வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. அவர் மிகவும் பெரியவர் தகப்பனே. உம்மை நான் தொழுது கொள்ள, உம்மை நான் வணங்க எனக்கு உதவி செய்யுங்க. உண்மை மனதுடன் சொல்வீங்களா? அப்பா, நான் உம்மையே தேடுவேன், உம்மையே பற்றி கொண்டிருப்பேன், உம்மையே நான் மகிமைப்படுத்துவேன். மற்ற யாரையும் நான் மகிமைப்படுத்த மாட்டேன். எந்த ஃபோட்டோக்கும் நான் பூ வைக்க மாட்டேன், எந்த ஒரு சிலைக்கும் நான் பொரியலை வைக்க மாட்டேன். இன்றைக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன்ப்பா. இன்னைக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன். உம்மை நான் துக்கப்படுத்தியிருக்கேன். உம்முடைய இருதயத்தை நான் உடைச்சிருக்கேன்ப்பா. உம்முடைய இருதயத்தை நான் உடைச்சிருக்கேன். இப்போ தெரியுது எனக்கு ஏன் தடையாக இருக்குது. இப்போ தெரியுது என் சரீரத்தில் ஏன் பலவீனம் இருக்குது. இப்போ தெரியுது என்னுடைய வாழ்க்கை ஏன் இன்னும் மலராமல் இருக்குது. இப்போ தெரியுது என்னுடைய ஆசீர்வாதம் ஏன் தடைபெறுதுன்னு. இன்றைக்கு என்னை கட்டி வைத்திருக்கிற சத்ருவை கட்ட விழுக்கிற தேவனுடைய அபிஷேகம் என்னை நிரப்பட்டும். வாய்களை திறந்து கேளுங்க. என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்க. உங்களுடைய அக்கினியினால் என்னை நிரப்புங்க. உங்களுடைய ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிற எல்லா கட்டுகளை உடை தெரியும்படியாக ஜெபிக்கிறேன். உம்மையே நான் சேவிக்கிறேன் பிதாவே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.